இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 8ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய மிக தீவிர புயல் 9ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து கோவாவில் இருந்து மேற்கே சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில், மும்பையில் இருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் 820 கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து தென்மேற்கே சுமார் 830 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று அடுத்த 36 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையிலும், அதன் பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு திசையிலும் அடுத்த 3 தினங்களில் நகரக்கூடும். வெப்ப அழுத்தம் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை. வெப்ப அலை எச்சரிக்கை. 9ஆம் தேதி தமிழக உட்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும். 10ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள். 9ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 160 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு இரவு முதல் அதே பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 145 முதல் 155 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 170 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 145 முதல் 155 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 170 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 135 முதல் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 160 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு மாலை முதல் அதே பகுதிகளில் காற்றின் வேகம்
மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 155 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12ஆம் தேதி அன்று லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு மாலை முதல் அதே பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குஜராத் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். அரபிக்கடலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவிக்கப்படுகிறார்கள். அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 41.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருப்பத்தூர் மாவட்டம் வட புதுப்பட்டு 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம், திருப்பத்தூர் மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் குன்னூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பொதுப்பணித்துறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், விழுப்புரம் மாவட்டம் கோவிலெண்ணூர், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வருகின்ற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தமிழ்நாட்டிலும் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் சில தினங்களுக்கு பகல் நேரங்களில் கடும் வெப்பம் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 3வது வாரம் முதல் படிப்படியாக வெப்பம் கணிசமாக குறைய தொடங்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.